ஹாய் காய்ஸ், வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம்? முருகனும் சுப்பிரமணியரும் ஒன்றும் இல்லை. தீபாவளி தமிழர் பண்டிகையே இல்லை. தமிழ் நியூ இயர் சித்திரையில் இல்லை. தமிழ் மன்னர்கள் மேலாம் எனக்கு மரியாதையே இல்லை. இப்படி ஒவ்வொன்றா ஆட்டையப்பட்ட குரூப்பு இப்போ அடுத்ததாக கை வச்ச இடம் எதுன்னு தெரியும்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. முதல் தமிழ்ச்சங்கத்தோட தலைமை புலவர், ஃபவுண்டர், ஏன் தமிழுக்கே இலக்கணம் எழுதின அகத்தியரை ஆளே அட்ரஸ் இல்லாமல் காலி பண்ண பார்க்குறாங்க. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். வேற யாரு? இந்த இவர் தான். அகஸ்தியர் ஒரு புனைக்கதை. யாருமே அகத்தியரை பத்தி சொல்லல. அகஸ்தியர் பத்தி சங்க இலக்கியத்தில் இல்லைங்க. ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாலகிருஷ்ணன் அகத்தியர்னு ஒரு ஆளே கிடையாதுன்னு ஏதோ ஆய்வெல்லாம் பண்ணி அடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தை வச்சு பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தலைவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு வாங்க. அகஸ்தியர் ஒரு புனைக்கதை. அவர் நேரடியா கோர்த்து விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் 13ஆம் 14ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. அகத்தியர் அப்படிங்கிறது ஒரு புனை கதையாமா 13ஆம் நூற்றாண்டுல தான் அவரை நேரடியா நம்ம கிட்ட கோர்த்து விட்டாங்களாம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. பச்சை பொய்யுங்க. 13ஆம் நூற்றாண்டுல இல்லை, அதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டியர்கள் அகத்தியரை பத்தி பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. விரிகடலை வேலின் மீட்டு தேவாசுர செறிவென்று அகத்தியனோடு தமிழாய்ந்தும் தமிழ்ச்சங்கத்தை அமைச்ச பாண்டியர்கள் அதை அகத்தியரோட உட்காந்து தான் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு தலவாய்புர செப்பேட்டில் போட்டிருக்கு. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அதுவும் இந்த செப்பேட்டை நேற்று ராத்திரி உட்காந்து நான் எழுதுனது கிடையாது. ராஜராஜ சோழன் பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதின செப்பேடு இது. லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. வெறும் ஓவர் ரீட் மட்டும் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கொடுக்குறாரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அதை இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அகஸ்தியர் பத்தி சங்க இலக்கியத்தில் இல்லைங்க. அவர் மீனான மணிமேகலைன்னு சொல்லப்படுறது இந்த பொதிகை மலையோட சம்பந்தப்படுறது அகஸ்தியர் யாருமே சொல்ல. அகத்தியரை பத்தி சங்க இலக்கியத்தில் இல்லை, மணிமேகலையில் பொதிகை மலையில் வர கேரக்டர் அகத்தியர்னு யாருமே சொல்லலை. ரொம்ப அழாதீங்க. இந்த இருங்க பாய், இப்ப ஃபுல்லா போன் பிடிச்சி போடுறேன் பாருங்க பாய். மணிமேகலையோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஓங்குயர் மலையத்து அருந்தவன் உரைப்ப பொதுகை மலையில தவம் செஞ்ச முனிவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அது அகத்தியர்னு போடல. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சு அப்படின்னு இவர் ஸ்மார்ட்டா கேள்வி கேட்கிறாரு. ஆனா அதே மணிமேகலையில 329வது பேஜ் சிறைசை கதையில அமரமுனிவன் அகத்தியன் அப்படின்னு அவருடைய பேரை எக்ஸாக்டாவே குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் படிச்சுட்டு வந்து பாத்தியா அகத்தியர் பேர் இல்லை அப்படின்னு பேசக்கூடாது. முழுசா படிச்சா தான் மேட்ரு புரியும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு புரியும். படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லு. அதுவும் அது என்ன டைலாக்? அது அகஸ்தியர் பத்தி சங்க இலக்கியத்தில் இல்லைங்க. அகஸ்தியர் பத்தி சங்க இலக்கியத்தில் இல்லைங்க. அகத்தியரை பத்தி சிலப்பதிகாரத்துல இல்லைங்க. அப்படிங்களாங்க. தெய்வ மால்வரை திருமுனி அருள எய்திய சாபத்து இந்திர சிறுவனோடு சிலப்பதிகாரம் அரங்கேற்ற கதையில வருது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். வளம் கெழு பொதுனியில் மாமுனி பயந்த இளங்கால் தூதன் இசைத்தன நாதலின் அதே சிலப்பதிகாரம் வேணிர் கதையில வருது. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்க. இது கூட பரவாயில்ல, இலக்கியத்துல இல்லைன்னு தான் உருட்டினாரு. அடுத்ததா காவிரியோட அகத்தியர் கனெக்ட் ஆகிறாரு, அதை எப்படியாவது கட் பண்ணுமே அப்படின்னு அதையும் கட் பண்ணி விட ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் நதியை கொண்டு வந்தாரு, காவிரியை கொண்டு வந்தாரு, தாமிரபரணியை கொண்டு வந்தாரு. அதுல இருக்காருங்க ஒருத்தர், டேவிட் ஃப்ராலின்னு ஒருத்தர் இருக்காரு. டேவிட் ஃப்ராலி அப்படிங்கிற வெளிநாட்டுக்காரர் அகத்தியர் தான் காவிரியை கொண்டு வந்தாருன்னு எழுதிட்டாராம். கொதிக்கிறாரு. அங்கிள், காவேரி அகத்தியர் கொண்டு வந்தாருன்னு சொன்னது டேவிட் ஃப்ராலி கிடையாது. யார் சொன்னதுன்னு தெரியுமா? அமரமுனிவன் அகத்தியனது கரகம் கவிழ்ந்து காவிரி பாவை, அகத்தியருடைய சொம்பு கவுந்து தான் காவேரி கிரியேட் ஆச்சுன்னு மணிமேகலையில போட்டு இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. போற போக்குல இவர் எப்படி அடிச்சு விடுறாருன்னு பாருங்களேன். இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கவங்க எழுதுவங்க சிலலாம் என்ன இருக்காங்க, தமிழை, இந்த திராவிட மொழியை தமிழை, திராவிட மொழி தமிழுக்கு அகத்தியர் தான் இலக்கணம் எழுதினார்னு இரு. என்ன மொழி? தமிழை, இந்த திராவிட மொழியை, இந்த திராவிட மொழியை, இந்த திராவிட மொழியை. எது திராவிட மொழி தமிழா? ஓ, கதை அப்படி போகுதா? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நான் கூட இவ்வளவு நேரம் ஆய்வாளர் நினைச்சுதான் பேசிட்டு இருந்தேன். தலைவன் திடல் தற்குறி போல. ஏன் அங்கிள், அகத்தியருக்கு இவ்வளவு நேரம் ஆதாரம் கேட்டீங்களே, இந்த திராவிடம்ன்ற வார்த்தை சங்க இலக்கியத்துல எங்கேயாவது வருது? என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? இவ்வளவு நேரம் இவர் ரிசர்ச் பண்றாருன்னு தான் நினைச்சேன். ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணல, ரீப்ளேஸ் பண்றாரு. அகத்தியரை வெட்டு, திராவிடத்தை ஓட்டு. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? வீட்டில் இந்த தேவாரம், திருப்புகழ், கம்பராமாயணம், திருவாசகம் இதெல்லாம் இருந்தால் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. அது எல்லாமே டம்மி, வெறும் பொய்யா சொல்லி வச்சிருக்காங்க. இப்படியே ஓடிடு, இல்ல உன் குரவனையை கடிச்சு தானே துப்பிடுவேண்டா.
எம் மேல காண்டாகாதீங்க, அவர் சொல்றத நீங்களே கேட்டுவாங்க. இந்த அகஸ்தியரை வந்து நமக்கு வந்து கோர்த்து விட்டது இந்த பக்தி இலக்கிய காலம் வந்ததுக்கு பின்னால. பக்தி இலக்கிய காலத்துல தான் அகத்தியரை நம்ம கிட்ட கோர்த்து விட்டாங்களாமா. இல்ல எனக்கு புரியல. அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், திருமூலர் இவங்கெல்லாம் ஒருத்தரை பத்தி சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு கோர்த்து விடுறதா? நோ ப்ராப்ளம். சரி, அப்போ நீங்க யார் சொன்னா நம்புவீங்க? இப்போ நாங்கள் உடனே வந்து அகஸ்தியர் புரட்டுன்னு சொல்லி விடுதலை இவங்க கி வீரமணி எழுதினாரு. அகஸ்தியர் புரட்டுன்னு சொல்லி கி வீரமணி எழுதினாரு. அகத்தியர் ஒரு புரட்டுன்னு கி வீரமணி ஒரு புக் எழுதி வச்சிருக்காராம். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யாரு சார் நீங்க? சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருமந்திரம், தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம் இது எல்லாத்தையும் ஃபேக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் கி வீரமணி புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ்னு கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நேரம் அகத்தியரை பத்தி அரைச்சது பத்தாதுன்னு அடுத்ததா திருவள்ளுவருக்கு தாவிட்டார். திருவள்ளுவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அவர் ஆத்தியனால கடவுள் நம்பிக்கை உள்ளவர். ஆனால் அவர் எந்த கடவுள்னு அடையாளப்படுத்தல. திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராமா, ஆனா எந்த கடவுள்னு அவர் சொல்லலையாம். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. இது கூட பரவாயில்ல, கடவுளை தான் கட் பண்ண பார்த்தாரு. அடுத்ததா அவர் சொல்றதை கேளுங்களேன். தமிழுங்க சொல்லும் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவர் வந்து தன்னை அடையாளப்படுத்தாத ஒரு அடையாளங்களை கடந்த அற்புதம் அவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். திருக்குறள்ல தமிழ் அப்படின்ற வார்த்தை கிடையாதாமா, தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை கிடையாதாமா, அவரு அடையாளங்களை கடந்த அற்புதமாம். ஓ, நீ அப்படி வரியா? அப்படியே ஒரு சொற்றை மாட்டி அவரை தூக்கிட்டு போய் அண்டார்டிகாவில் உட்கார வச்சிருங்க, எல்லாருக்கும் பொதுவானவராக இருப்பார். இல்லை எனக்கு புரியல. இப்போ அவர் தமிழர்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்க மாட்டாரா? அடையாளமே இல்லாத அநாத பக்கின்னு சொன்னா தான் எல்லாரும் ஏற்றுப்பாங்களா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? தமிழ் அடையாளத்திலிருந்தே திருவள்ளுவரை நேக்க தூக்குறாரு. ஆனால் அதை எவ்வளவு அழகாக நரேட் பண்ணுறாருன்னு நல்லா பாருங்க. தமிழுங்க சொல்லும் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது, ஒரு அடையாளங்களை கடந்த அற்புதம். அடையாளங்களை கடந்த அற்புதம் இப்படி பாராட்டுற மாதிரி பாயிண்ட்டை போட்டால் நாங்கள் கையை தட்டிக்கிட்டே கவனிக்காமல் போயிடுவோம். அப்படித்தானே? அவரு தமிழ்ன்ற வார்த்தையை திருக்குறள்ல பயன்படுத்தல. ஆனா எந்த மொழியில திருக்குறள் எழுதினாரு? தமிழ்ல தான் எழுதினாரு. அப்புறம் என்ன அடையாளம் இல்லாத மனிதர்? நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வீடியோ பார்த்துட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம பாலகிருஷ்ணன் சார் யாரு கூடயே கை குலுக்கிட்டு ஒன்றா ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு இருக்காருல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? இல்லைங்களே. சேர மன்னர்களுடைய முசிறி துறைமுகத்தை இயேசுவோட சீடர்கள் உருவாக்கின இடம், பட்டணம் மீசே அப்போஸ்தலிக் சைட் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நபர். He has assured that Pattanam is excavated for establishing Saint Thomas history using archaeology. தாமஸோடைய வரலாறை நிறுவறதுக்காகத்தான் நாங்கள் முசிறி துறைமுகத்தை ஆராய்ச்சியே பண்ணோம்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மட்டும் இல்ல, சங்க இலக்கியம் சொன்ன முசிறி துறைமுகத்தை கிறிஸ்தவ பூமின்னு சொல்லிட்டு அந்த முசிறி துறைமுகத்துக்கு கீழடிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது கூட கீழடியும் கனெக்ட் பண்ண பாக்குறாரு. நீங்களா யாருடா? How do I